துரை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. வேத நெறிதழை தொங்க மிகு செய்வத்துறை விளங்க பூதப் பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்து அழுத சீத வள வயற்புகலி திருஞான சம்பந்தர் பாதமலத் தலை கொண்டு திரு தொண்டு பரவுவாம். திருநாவுக்கரசு வலதிரு தொண்டின் நெறிவாழ வருஞானத் தவமுனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெரு நாமச்சீர் பரவலுருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய உண்ணாமை உணராதேன். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்தீசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்டத் தொகை முன்பணித்த திருவாலன் வாசமலர் மென்கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லிக்கங்குல் பொழுதொரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுது கை தலைமேலேற துளும்பு கண்ணீரின் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வான். துக்குசே திருத்தொண்டத் தொகை விரிவாக்கினார் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவாள் செக்கிழாரடி சென்னி இருத்துவாம். எல்லாமல்ல இறைவனுடைய திருவரு கருணையும் குருவருளும் முன்னின்றருள் செய்ய கமல விநாயகர் சச்சங்கத்தினுடைய சார்பாக தெய்வச் செக்கிழார் பெருந்தகை அருளிய திருத்தொண்டர் புராணமாகி ஞான நூலினை சிந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்க பெற்றிருக்கிறது. அவ்வகையிலே குருவருளையும் திருவருளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி வருகின்றிருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை பணிந்து இன்றைய சிந்தனையை சிந்திக்க முற்படுகின்றோம். நாம் கடந்த வகுப்பில் திருநாவுக்கரசருடைய அருள் வரலாற்றில் 341வது பாடல் வரை நாம் சிந்தித்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக 342வது பாடலில் இருந்து இன்றைய சிந்தனையை சிந்திக்க முற்படுகின்றோம். நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் திருப்பாசூர் திருத்தலத்தை பணிந்து அருகில் இருக்கக்கூடிய தலமாகிய திரு ஆலவனம் என்று போற்றப்பெறுகிற ஆலங்காட்டுக்கு எழுந்தருளுகிறார். அங்கு சென்று அந்த பெருமானை வணங்குகிற பொழுது ஒரு குறிப்பு தரார். அதாவது வேளாண்குடி மக்கள் சொல்லுக்காக தன் உயிர் கொடுத்த திறத்தை எடுத்து காட்டி அப்படிப்பட்ட செம்மையார் இருக்கக்கூடிய ஊர் பழையனூர் என்கிற தலம். இந்த திருத்தலம் நம்முடைய காரைக்கால் அம்மையார் தலையால் நடந்து வந்து சேர்ந்த தலம் என்பதனால் நம்முடைய பெருமக்கள் யாரும் அந்த தலத்தின் உள் சென்று பாடியதாக குறிப்பு இல்லை. பழையனூரில் இருந்து பாடியதாகத்தான் குறிப்பு காணப்படுகிறது அன்றி நேராக ஆலங்காட்டுக்கு சென்று பெருமான் முன்னிலையில் பாடியதாக குறிப்புகள் நமக்கு அமையப்பெறலை. எனவே நாவுக்கரசு பெருந்தகை அவ்வாறு பழையனூர் வந்து ஆலவனம் பணிவதற்காக வந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி நம்ம நேற்றைய வகுப்பில் பார்த்தோம். இப்போ அடுத்த பாடல் திரு ஆலங்காடுரையும் செல்வதாம் திரு ஆலங்காடுரையும் செல்வதாம் என சிறப்பில் ஒருவாத பெரும் திருத்தாண்டகம் முதலாம் ஓங்கு தமிழ் பெரு வாய்மை தொடைமாலை பல பாடி பிறப்பதியும் மறு ஆர்வம் பெற வணங்கி வட திசை மேல் வழிகொள்வார். நம்முடைய நாவுக்கரசு பெருந்தகை இங்கே பெருமானை பணிகிற பொழுது அருளிய தாண்டகத்துக்கு பெரும் திருத்தாண்டகம் என்று சேக்கிழார் பெருந்தகை ஒரு பெயர் தருகிறார். இந்த தாண்டகத்தில் பல வகை என்பது சேக்கிழாருடைய வாக்கு படிக்கும்போது நம்ம அறிந்து கொள்ள முடியும். பெரிய திருத்தாண்டகம், நின்ற திருத்தாண்டகம், தனித்திருத்தாண்டகம், பல்வகை திருத்தாண்டகம், வினாவிடை திருத்தாண்டகம், இப்படி பல பெயர்களில் திருத்தாண்டகம் என்ற அந்த பதிகத்துக்கு தெய்வ சேக்கிழார் பெருந்தகை பெயர் தந்திருக்கிறார். நீங்கள் அதை தனியாக எடுத்து சிந்தித்து பார்க்கும்போது ஏன் அவ்வாறு குறித்திருக்கிறார்
இதை ஏன் பெரிய திருத்தாண்டகம், இது ஏன் தனித்திருத்தாண்டகம் என்று அதை பற்றி நீங்கள் நுணுக்கமாக படிக்கும்போது அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி. எனவே இங்கே சொல்லும் பொழுது பெரும் திருத்தாண்டகம் என்று குறிப்பிடுகிறார். பெரும் என்றாலே பெருமைக்குரியது என்று பொருளாகிறது. பெருமைக்குரிய திருத்தாண்டகம் என்று குறிப்பிடுகிறார். அந்த பதிகத்தில் ஒவ்வொரு பாடலிலும் மகுடமாக சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனாதாமே, திரு ஆலங்காடுரையும் செல்வதாமே என்ற வரியில் திரு ஆலங்காடுரையும் செல்வதாமே என்ற தொடர் பாடல் தோறும் இடம்பெறுவதனால அந்த வரிகள் மகுடமாக இருப்பது என்று சொல்வது. இந்த பதிகத்துக்கு மகுடம் எது என்று சொன்னால் அந்த கடைசியில் சொல்லுகின்ற திரு ஆலங்காடு உரையும் செல்வதாமே என்பது தான் மகுடமாக இருப்பது. அதில் நம்ம இப்போ பாராயணம் செய்து பார்த்தோம், எத்துணை நுட்பமான செய்திகள் கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் படித்திருக்கும்போது ஒரு சிலர் அதை கவனித்திருக்கக்கூடும். அதில் ரொம்ப அற்புதமான குறிப்புகள் இந்த பதிகத்துக்குள்ளே அமைய பெற்றிருக்கிறது. அதில் முதல் குறிப்பு, நமக்கு பதிகம் முழுக்க போனோம்னா இன்றைக்கி வகுப்பு அதிலேயே நின்றுடும். அதனால் நம்ம அப்படி எல்லா பாட்டுக்கும் போகாமல் ஒரு சில தொடர்கள் அந்த படித்த பாராயணத்திலிருந்து நினைவுபடுத்தலாம். முதல் பாட்டில் அவர் குறித்திருக்கிற செய்தி என்னென்னா, சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனார்தாமே, திரு ஆலங்காடுரையும் செல்வதாமே. நீங்கள் எங்கெல்லாம் சென்று புனித நீர் என்று சொல்லக்கூடிய அந்த புனித நீராட்டு என்று சொல்லக்கூடிய நீராடல் புரிகிறோமோ அங்கெல்லாம் இறைவன் அந்த புனித நீரில் கலந்து நிற்கிறார் என்பது குறிப்பு. அதனால தான் சென்றாடும் தீர்த்தங்கள்னார். ஆக பெருமான் தீர்த்தன் என்று போற்றப்பெறுபவர். இறைவனுக்கு ஒரு பேரே தீர்த்தன். தீர்த்தனை சிவனை என்று தேவார பதிகங்கள் பல பாடல் உண்டு. குறிப்பாக நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் நம்முடைய கும்பகோணத்தில் குடமூக்கு என்று சொல்லப்பெறுகிற அந்த திருத்தலத்தில் கீழ்கோட்டம்னு ஒரு தலம் இருக்குது. குடந்தை கீழ்கோட்டம் அப்படின்னு ஒரு தலம். ஏவி இடர்கடல் இடைப்பட்டு இழைக்கின்றேனை இப்பிறவி அறுத்து ஏறவாங்கி இப்பிறவி அறுத்து ஏறவாங்கி ஆங்கி அந்த பாட்டில் சொல்கிறார். ஏறவாங்கி ஆங்கே அதுபோது நதிகளுடைய பேரை பூரா பட்டியல் போடுவார். காவிரி, நல் யமுனை, கங்கை, சரஸ்வதி, பொற்றாமரை, புட்கரணி, தென்னீர், கோவையோடு குமரி வரு தீர்த்தம் சூழ்ந்த குடந்தை கீழ்கோட்டத்து எம் கூத்தனாரே என்று குறிப்பிடுகிறார். அப்போ இறைவனை தீர்த்தனாக ஒரு குறிப்பு காணப்பெறுவதை பார்க்கிறோம். இதைத்தான் பின்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு பதிகம் இருக்கிறது. திருப்புகலூரில் அவர்கள் அருளிய பதிகத்தில் ஒரு அருமையான குறிப்பு அமையப்பெற்றிருக்கிற பாடல் அங்கே வரும்போது நம்ம பார்க்க முடியும். இருந்தாலும் குறிப்புக்கு சொல்லணும்னா, கோடி தீர்த்தம் கலந்து குளித்து அவை ஆடினாலும். கோடி தீர்த்தம், எத்தனை எத்தனை வகையான தீர்த்தங்கள் இருக்கிறதோ அத்துணை தீர்த்தங்களையும் நீங்கள் கலந்து நீராடினாலும் அப்படின்னார். ஏன்? இறைவன் நினைந்து அவன் திருவருளை நினைந்து நீராடினாத்தான் புனித தீர்த்தங்கள் பயன் தரும். இறைவனை மறந்து நீராடினால் அது நீராட்டாக இருக்குமே ஒழிய புனித நீராட்டாக இருக்காது என்பது குறிப்பு. அதை தான் அந்த பதிகம் முழுக்க குறிப்பிடுவார். அதில் ஒரு பாட்டில் குறிப்பிடுகிறார். அதை சொல்லும்போது, கோடி தீர்த்தம் கலந்து குளித்து அவை ஆடினாலும் அரணுக்கு அன்பு இல்லையேல் ஓடும் நீரினை ஓட்டை குடத்து அட்டி மூடி வைத்திட்ட மூர்க்கனோடு ஒக்கும்னர். நீங்கள் சிவபெருமான் மீது அன்பில்லாமல் எத்தனை புனித நீராடினாலும் பயனில்லையான்னார். இதைத்தான் வேறொரு பாட்டில் சொன்னார். கங்கை ஆடில் என், காவிரி ஆடில் என், கொங்கு தன் குமரித்துறை ஆடில் என், ஓங்கு மாகடல் ஓத நீர் ஆடில் என், எங்கும் ஈசன் எண்ணாதவர்க்கு இல்லை. இது நம்முடைய பெருமானுடைய வாக்கில் இருக்கிறத பார்க்குறோம். இதே குறிப்புகள் தான் அப்பர் சாமியினுடைய குறிப்பு போல தான் ஞானசம்பந்தர் வெண்காட்டில் பாடுறார். பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும் வேயன தோளுமை பங்கன் வெங்காட்டு முக்குள நீர் தோய்வினையார் அவர்தம்மை
தோயாவாம் தீவினையே. வெண்காடு முக்குளம் நீர் உடையானும் வெண்காடு உடையானே என்று முக்குள நீர் என்று அந்த புனித தீர்த்தத்தை திருஞான சம்பந்த பெருமான் சிறப்பித்து பாடுகிறார் அந்த திருத்தலத்தில். நமக்கு ஒரு பார்க்குறோம். அதுபோல் இப்போ கடலாட்டு என்பது தீர்த்தவாரின்னு பேர். தீர்த்தவாரி என்று கோயில் விழாக்களில் பார்த்தீங்கன்னா அந்த 10 நாள் விழாவில் ஒரு நாள் தீர்த்தவாரின்னு சொல்லுவாங்க. இறைவன் கொண்டு போய் நீராடு, இந்த புனித நீர் ஆடுதல் என்ற வகையில் காவிரி இருந்தால் காவிரியில், குளங்கள் இருந்தால் குளத்தில், அப்படி ஒரு வழிபாட்டு நெறியிலேயே அப்படி ஒரு சடங்கு உண்டு. அந்த பூசை முறையிலேயே பெருமான் தீர்த்தமாடுதல் அப்படின்னு வைத்திருக்கிறோம். அப்படி ஞானசம்பந்த பெருந்தகையும் புனித நீர் என்ற குறிப்பை அந்த வெண்காட்டு பதிகத்தில் கொடுத்துருக்க. முக்குளம் நன் உடையானும் முக்கண்ணுடை இறையவனே, முக்குளம் உடையானும்னு குறிப்பிடுகிறார். இது ஞானசம்பந்தர் வாக்கு. கங்கைவார் சடையாய் கணநாதா காலகாலனே காமனுக்கணவே பொங்குமாகடல் விடமிடற்றானே பூதநாதனே புனிதா செங்கன்மால் விடையாய் தீர்த்தனே திரு ஆவடுதுறையில். அப்படிங்கும்போது இறைவனை தீர்த்தனே, தீர்த்தன் என்று அவரும் குறிப்பிடுகிறார். நம்முடைய மணிவாசக பெருமானும் திருவெம்பாவை அப்படிங்கிற பதிகத்தில் பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்தினம் சங்கம் சிலம்பு கலந்தார்ப்ப கொங்கையில் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலூர் எம்பாவாய். அந்த பதிகத்தில் அந்த பாடலில் அந்த பொய்கையே அம்மையப்பராக இருக்கிறது. அந்த நீராடுகிற குளம் எப்படி இருக்குதுன்னா அதுவே முழுக்க அம்மையப்பருக்குரிய அழகு அதில் காணப்பெறுகிறது என்பதை அந்த பாடல் நமக்கு உணர்த்துவதை அந்த திருவெம்பாவை பாட்டில் படித்தாலும் பார்க்கலாம். அதுலேயும் இன்னொரு குறிப்பு சொல்வார். ஆர்த்த பிறவி துயர்கட ஆர்த்தாடும் தீர்த்தன். அவன் யாருன்னா தீர்த்தன், இறைவனுக்கு தீர்த்தன் என்று ஒரு பெயர் அப்படிங்கிறத 4 பெருமக்களும் குறித்திருக்கிறார்கள். அதனால் இங்கே சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனாராமி திரு ஆலங்காடுரையும் செல்வராமே என்பது ஒரு அருமையான தொடர். அது மட்டுமல்ல, இந்த திருப்பதிகத்தில் இறைவனை பற்றிய குறிப்புகளும் அடியவர்களை பற்றிய குறிப்பையும் சொல்லுகிற பொழுது இங்கே சொன்னார், இரவும் பகலுமாய் நின்றார் அப்படின்னு. அந்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டுங்க. அந்த பாட்டு எல்லாமே மணிமணியான தொடர்கள். அது அந்த பதிகத்தில் 5வது பாடல், அல்லும் பகலுமாய் நின்றார் தாமே அந்தியும் சந்தியும் ஆனார் தாமே. அந்தி பொழுது சந்தி பொழுது சொல்லும் பொருள் எல்லாம் ஆனார் தாமே. நான் சொல்லுகிற சொல்லெல்லாம் அவர் தான், அந்த சொல்லில் உணர்த்தப்படுகிற பொருளும் அவன்தான். தோத்திரமும் சாத்திரமும் ஆனார்தாம். இந்த குறிப்பு பாருங்கள். திருநாவுக்கரசு பெருமான் திருப்பதிகம் பாடுகிற காலத்தில் தனியான சாத்திர நூல்கள் இல்லை. சாத்திரம் தனியாக இல்லை. வேதம் ஆகமம் என்று இருந்தது. ஆகமத்தை சாத்திரம் என்று சொல்வாங்க, வேதத்தை தோத்திரம் என்று சொல்வது. அப்போ ரெண்டுமே நூல் தான். வேதம் சொன்னாலும் நூல் தான், சாத்திரம் என்று சொன்னாலும் நூல் தான். ஆனால் நமக்கு சாத்திரம் என்று சொன்னால் சித்தாந்த சாத்திரங்கள், இது பின்னாடி தான் வருது. நமக்கு அதனுடைய தொடக்கமே 12ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான். சாத்திர நூல்கள் தனியாக வந்தது 12ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு. திருமூலருடைய வாக்கில் இந்த சாத்திரம் என்ற சொல்லாட்சி உண்டு. அவர் குறித்திருக்கிறார். சித்தாந்தம்ங்கிற சொல் இருக்கிறது, சித்தாந்த குறிப்புகள் இருக்கிறது திருமந்திரத்தில். ஆனால் வேறு எங்கும் தனித்த நூல்கள் இல்லை. அதன் பிறகு தான் நமக்கு தனித்த நூல்கள் 12ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் சாத்திரங்கள் என்பன தனியாக வருகிறது. ஆனால் சொல்லாட்சி முன்பே உண்டு. சாத்திரம் பல பேசும் சழக்கர்கள் பாத்திரம் ஈசன் என்று பணியுதீர் அப்படின்னு சொன்னார். கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்வீர். நீ சும்மா சாதியை பேசி என்னையா பண்ண போகிற, சிவபெருமான் என்று பணியில்லைன்னா சாதியை பேசி பயனில்லைன்னார். எப்போ 7ஆம் நூற்றாண்டே சாட்டை எடுத்து அடித்தவர். இன்றைக்கி நாம் ஏதோ புரட்சி பண்ணுறோம் பேசுகிறோன்னா இல்லை, அப்போவே சொன்னார். எனவே சாத்திரம் பல பேசும் சழக்கர்கள்
அப்படிங்கிற ஒரு குறிப்பு அப்பருடைய வாக்கில் இருப்பதை பார்க்கிறோம். அதனால் அல்லும் பகலும் அப்படி சொன்னவர் தோத்திரமும் சாத்திரமும் ஆனார் என்று உரைத்திருக்கிறார். அடுத்த வரி சொன்னார் பாருங்க, பல் உரைக்கும் பாயெல்லாம் ஆனார். எத்தனை வகையான பாட்டு உண்டோ அத்தனை பாவாவும் நிற்கிறாராம். நேரிசைப்பா ஆசிரியப்பா அப்படின்னு சொல்கிறீங்க, வெண்பா சொல்லிக்கிங்க. ராகத்தில் வந்தால் என்னென்ன பண் அமைப்பு 23 பண்கள் 27 இன்னும் நிறையா எத்தனை பண்கள் உண்டோ அத்துணை பண்களாகவும் இறைவன் இருக்கிறான். பா இசைக்கும் பாடெல்லாம் ஆக அந்த பாயெல்லாம் ஆனாதாமே செல்லும் நெறிகாட்ட வல்லார். நீங்கள் செல்ல வேண்டிய இடம் எதுன்னு காட்டக்கூடிய அவர் தான் செல்லும் நெறிகாட்ட வல்லாதாமே என்ற ஒரு குறிப்பு ஒரு அருமையான குறிப்பாக அமைய பெற்றிருப்பதுங்க. எனவே இந்த பதிகம் முழுக்க இப்படி நம்ம நிறைய குறிப்புகளை காண முடிகிறது. நீங்கள் அதை பாராயணம் செய்கின்ற பொழுது விரிவாக அனுபவிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கக்கூடிய ஒன்று. எனவே நம்முடைய திருநாவுக்கரசு பெருந்தகை 6ஆம் திருமுறையில் இப்படி ஒரு திருப்பதிகத்தை பெருமானிடத்தில் போற்றி பரவிய பிறகு அங்கிருந்து பெருமானுடைய திருவருளை பெற்று புறப்படுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். திரு ஆலங்காடுரையும் செல்வதாம் என சிறப்பின் ஒருவாத பெரும் திருத்தாண்டக முதலாம் ஓங்கு தமிழ் பெருவாய்மை தொடைமாலை பல பாடி 4ஆம் திருமுறையில் ஒரு பதிகம் கிடைத்திருக்கிறது, 6ல் ஒரு பதிகம் கிடைத்திருக்கிறது. பலப்பாடி அப்படின்னார். பிறப்பதியும் மறு ஆர்வம் பெற வணங்கி வட திசை மேல் வழி கொள்வார். ஆலங்காட்டிலிருந்து வடக்கு நோக்கி பயணம் மேற்கொள்கிறார். அப்படி வடக்கு நோக்கி செல்லுகிறார் அப்படி குறிப்பித்தரார். பல்பதியும் நெடுங்கிரியும் படர்வனமும் சென்றடைவார். செல்கதி முன் அளிப்பார்த்தம் திரு காரிக்கரை பணிந்து தொல்கலையின் பெருவேந்தர் தொண்டர்கள் பின் உம்பர் குலாம் மல்கு திரு காலத்தி மலை வந்து எய்தினார். நம்முடைய நாவுக்கரசு பெருமான் இப்போ அந்த தலம் ஆலங்காட்டிலிருந்து வடக்கு நோக்கி மேலே போகிற பொழுது மலை சார்ந்த பகுதிகள், வெவ்வேறு வகையான சிறு சிறு ஊர்கள், பல்பதியும் நெடுங்கிரியும் அப்படியே மலைகள் தொடர்ச்சியாக காணப்படுவது. இன்றைக்கும் நீங்கள் அந்த பகுதியில் ஆலங்காட்டிலிருந்து நீங்கள் பயணம் மேற்கொண்டு காலத்தி போனீங்கன்னா வழிநெடுக தொடர்ச்சியான மலைகளை காணலாம். இது இந்த புவியியல் அமைப்பு இன்றும் காணப்படுகிறது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா வியந்து பார்க்கணும். ஏதோ ஒரு கதை சொல்லுதுன்னா ஒரு நாயன்மார் கதைத்தை ஏதோ அவருக்கு வந்ததை சொல்லி போயிட்டார் அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை. உரிய காட்சி அமைப்புகள் இன்றும் நீங்கள் காணலாம். அதனால் சொன்னார், நெடுங்கிரியும் படர் வனமும், காடு கடக்கணும், மலை கடக்கணும், வேறு வகையான சிற்றூர்களையெல்லாம் கடந்து போகணும். அதெல்லாம் கடந்து போகிறார். பல்பதியும் நெடுங்கிரியும் படர்வனமும் சென்றடைவார். செல்கதி முன் அளிப்பாதம் திரு காரிக்கரை. இன்னைக்கு இந்த தலம் நமக்கு பதிகம் கிடைக்கப்பெறலை. காரிக்கரை என்ற தலம் இருக்கிறது, பதிகம் நமக்கு அப்பருடைய பதிகம் கிடைக்கப்பெறல, வைப்பு தலமாக போற்றப்பெறுகிறது. பிறகு தொல்கலையின் பெருவேந்தர் தொண்டர்கள் பின் உம்பர் தொழும். அங்கே பெருமானை வணங்கும்போது முதல்ல அடியார்கள் தான் வணங்குவாங்களாம், தேவர்கள் பின்னாடி தான் வணங்குவாங்களாம். தொண்டர்கள் பின் உம்பர் கூலாம். தேவர் வணக்கம் முன்னையா தொண்டர் வணக்கம் முன்னையான்னு கேட்டால் முதல்ல அடியார்கள் வணக்கம் தான் முதல்ல, தேவர்களுக்கு 2வது தான் இடமா. அப்படி ஒரு குறிப்பு சொல்கிறார். தொண்டர்கள் பின் உம்பர் குலாம் மல்கும் திரு காலத்தி மாமலை வந்து எய்தினார். நீங்கள் வேணால் வாய்ப்பு இருக்கும்போது ஆலங்காட்டிலிருந்து அப்படியே மேலே ஏறி பாருங்கள். காலத்தி போகணும்னா இன்றைக்கி அது ஆந்திர மாநிலத்தின் பகுதியாக இருக்கிறது. நீங்கள் அப்படியே செல்லுகிற பொழுது அரக்கோணம் தாண்டி அப்படியே மேலே திருத்தணி வழியாக மேலே ஏறணும். அப்படி ஏறுகிற பொழுது பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி சொல்லணும்னா திருப்பதி செல்லுகிற பாதை அது. நீங்கள் திருப்பதி நோக்கி செல்லுகிற பாதை வழிநெடுக மலைப்பகுதி தான் பார்க்கலாம், காடு இருப்பதை பார்க்கலாம்.
சிறு சிறு ஊர்களை பார்க்க முடியும். இந்த இயற்கை அழகு சேக்கிழார் வாக்கில் பதிவு செய்யப்படுகிறது. பாடப்பட்ட காலம் 12ஆம் நூற்றாண்டு. அதை நம்ம மறந்துடக்கூடாது. இந்த பாட்டினுடைய வரிகளுடைய காலம் 12ஆம் நூற்றாண்டு, ஆனால் காட்சி 7ஆம் நூற்றாண்டு. அதுதான் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒன்று. சரி, அப்படியே புறப்பட்டு இப்போ எங்கே வந்துட்டார்? காலத்திக்கு வந்து சேர்ந்தார் நம்முடைய நாவுக்கரசு பெருமான். அப்படி வந்த பொழுது அங்கே பெருமானை வணங்க வரார். பொன்முகலி திருநதியின் புனித நெடும் தீர்த்தத்தில் முன் முழுகி காலத்தி மொய் வரையின் தாழ் வரையில் சென்னியுறப் பணிந்து எழுந்து செங்கன் விடை தனிப்பாகர் மண்ணு மலை மிசை ஏறி வலம் கொண்டு வணங்குவார். இங்கே குறிப்பு பார்த்திங்கன்னா, இந்த காலத்தி என்று சொல்லக்கூடிய அந்த தலம் இன்னைக்கு காளஹஸ்தி அப்படின்னு வழங்கப்பெறுவதை பார்க்குறோம். அந்த திருத்தலம் செல்லுகிற பொழுது அந்த தலத்தை ஒட்டி ஓடுகிற ஆறுக்கு பெயர் பொன்முகலி என்று பெயர். நம்ம கண்ணப்பர் புராணம் படிக்கும்போதே இந்த நதியை பற்றியும் சிந்தித்திருக்கிறோம். இன்றைக்கி அந்த பெயர், நதிக்கு பெயர் சொர்ணமுகி என்று பெயர். இங்கே சொல்லும்போது பொன்முகலினர், பொன்னுனா சொர்ணம்னு பேர். அந்த முகலி என்பது தான் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வண்ணமாக சொர்ணமுகி என்று வழங்கப்பெறுவதை பார்க்கிறோம். அப்போ அந்த பொன்முகலி என்ற பெயர் அந்த 7ஆம் நூற்றாண்டிலிருந்து 12ஆம் நூற்றாண்டு கடந்த பிறகு பெயர் வேறு பெயராக மருவி இன்றைக்கி பொன்முகலி என்ற பெயர் சென்று சொர்ணமுகி என்று வழங்கப்பெறுகிறது. அப்படிங்கிறத நாம் நினைவில் வைத்துக்கொள்ளலாம். அதனால் பொன்முகலி திருநதியின் புனித நெடும் தீர்த்தம்னர் பாருங்க. அந்த நதி புனித நதியினர். ஏன் புனித நதின்னு சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய நக்கீரர் காலத்தியை பற்றி ஒரு பதிகம் பாடுறார். அந்த பதிகம் கைலை பாதி காலத்தி பாதின்னு பேர். அந்த பதிகத்தில் இந்த நதியில் நீராடினால் நாம் செய்த பாவங்கள் அழிந்து போகும் என்ற ஒரு குறிப்பு தரார். எப்படி நீராடணும் அவரே சொல்லிட்டார். காலத்திநாதன் அடிபணிந்து அறிந்தும் அறியாமலேனும் செறிந்து நின்ற அந்த தீவினையெல்லாம் காலத்திநாதன் அடிபணிந்து பொன்முகலி ஆடுதலும் போம். நீங்கள் பொன்முகலியில் நீராடுனா பாவம் போகும். நீங்கள் சும்மா நீராடுனா போகாது. காலத்திநாதன் அடிபணிந்து பொன்முகலி ஆடுதலும் போம். இந்த குறிப்பை தான் நாம் நினைவு வைக்கணும். அப்போ எந்த தீர்த்த நீராடுதலுக்கு சென்றாலும் இறைவன் திருநாமத்தை நினைந்து நீராடணும். ரொம்ப இன்றியமையாத குறிப்பது தான். அதனால் புனித நெடும் தீர்த்தத்தில் அப்படியே மூழ்கி எழுந்து அப்படியே மலை மேலே ஏறும்போது மலையின் அடிப்பகுதியை வணங்கி கொண்டு, மலையில் ஏறுவதற்கு முன் கீழே வணங்குறார். மொய்வரையின் தாழ் வரையில் கீழ்ப்பகுதியில் என்ன பண்ணார்? சென்னியுற பணிந்து தலை போய் அந்த மண்ணில் படுமாறு வணங்கி கொண்டு எழுந்து செங்கன் விடை தனிப்பாகர், இடபவாகனத்துடைய அந்த பெருமானுடைய மலை, அந்த மலை மீது மண்ணு மலை மிசை ஏறி, மலை மீது ஏறி. ஆனால் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய காலத்திநாதருடைய திருக்கோயில் கீழே இருக்கிறது. ஆனால் நூல் சொல்லுது மலை மேலே இருக்கிறார் காலத்திநாதர் என்று. இது சிந்தனைக்குரிய ஒன்று. நம்ம ஆய்வுக்கு அப்பாற்பட்டிருக்கிறது. நமக்கு விடை தெரியல. அண்ணாமலைக்கும் அப்படி தான் குறிப்பு கொடுத்தார். அண்ணாமலையாரை மலை மீது சென்று இறஞ்சினார் என்று சேக்கிழார் பதிவு செய்கிறார். இன்றைக்கி நம்ம அண்ணாமலையார் கோயில் கீழே தான் பார்க்குறோம். இது எந்த அளவுக்கு உரியது என்பதை ஆய்வாளர்கள் சிந்திக்க வேண்டிய ஒன்று. நமக்கு இருக்கிற செய்தி இதுதான். எனவே மலை மிசை ஏறி வலம் கொண்டு வணங்குவார். இன்றைக்கி காலத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் மலை இருக்கிறது, ஆனால் கோயில் இல்லை, மலை தான் இருக்குது. சிந்தனைக்குரிய ஒன்று. சரி,
காதல் சொல்ல காதனிவன் குழையானை காலத்தி மலை கொழுந்தை வேத மொழி மூலத்தை விழுந்து இறஞ்சி எழுந்து பெரும் காதல் புரி மனம் கழிப்ப கண் கழிப்ப பரவசமாய் நாதனை என் கண்ணுலான் எனும் திருத்தாண்டகம் நவின்றார். இங்கே ஒரு குறிப்பு பாருங்கள். காதில் வெண்குழை அணிந்திருக்கிற இறைவனை, பெருமான் வலது காதில் குழை அணிந்திருப்பார், இடது காதில் தான் தோடு இருக்கும். அதான் சங்கவெண் குழை ஓர் காதில்னார். ஒரு காதில் குழையும் ஒரு காதில் தோடும் உடைய அம்மையப்பர் கோலம் என்பதனால ரெண்டு காதிலும் தோடு இல்லை, ரெண்டு காதிலும் குழை இல்லை. ஒரு காதில் குழை, ஒரு காதில் தோடு. தோடு ஒரு காதன் தேவாரம். தோடு ஒரு காதன் என்பது ஒரு தேவார பாடல். எனவே காதனி வெண்குழையானை. ஏன் வெண்குழை? சங்கக்குழை. அதனால் சங்கம் அணிந்திர சங்குக்குழை அணிந்திருப்பது வெண்குழையானை. காலத்தி மலை கொழுந்தை, மலைமேல் இருக்கிற பெருமான பெரும்பாலும் கொழுந்து அல்லது மருந்து என்று போற்றுவார்கள். மருந்து அப்படின்னு சொல்வதுண்டு. மலை மீது இருக்கிற சிவக்கொழுந்து என்று போற்றப்பெறுவது. அப்படிப்பட்ட மலை கொழுந்தை வேதமொழி மூலத்தை, வேதத்தை அருளியவன் இறைவன். இது நம்ம சித்தாந்த மரபு. வேதம் தானே தோன்றியது அல்ல, இறைவனால் அருளப்பட்டது என்பது சித்தாந்த மரபு. ஆனால் வேதத்தை பின்பற்றுகிற எல்லோருக்கும் இந்த கருத்து உடன்பாடானது அல்ல. ஏன்னா பல பேர் வேதம் அனாதி, சுருதி அல்லது வேதம் என்று சொல்லப்பெறுவது சுயம் அப்படின்னு சொல்லுகிறவங்க உண்டு. எனவே நம்முடைய மரபு அது அல்ல. வேதம் அனாதி அல்ல, இறைவனால் அருளப்பட்டது என்பது தான் சித்தாந்த மரபு. சரி, வேதமொழி மூலத்தை விழுந்து இறஞ்சி எழுந்து, அவரை பார்த்த மாத்திரத்தில் விழுந்தார், பிறகு எழுந்தார், அருகு சென்று போய் நின்று அப்படியே அன்பு நெஞ்சம் அப்படியே கரைந்து உருக அவரை கண்ணார காணுகிறார். காணும்போது கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கு ஏற்படுகிறது. காதல் புரி மனம் கழிப்ப கண் கழிப்ப, அப்படியே கண்களிலிருந்து கண்ணீர் துளிகளில் கண்ணீர் மழை வருது. அப்படியே பரவசமாய் அந்த பெருமானை பார்த்து பாடினார். நாதனை என் கண்ணுலான். அந்த பதிகத்தினுடைய ஒவ்வொரு பாட்டிலும் காலத்தியான் அவன் என் கண்ணுலானே. முன்ன எப்படி திரு ஆலங்காடுரையும் செல்வதாமே, திரு ஆலங்காடுரையும் செல்வதாமே என்பது பாடல் தோறும் இருந்ததோ, அதுபோல காலத்தியான் அவன் என் கண்ணுலானே. இந்த பதிகம் ஒரு அருமையான குறிப்பு உண்டு. பெரும்பாலும் சில அன்பர்கள் அந்த பாடலை படித்திருக்கக்கூடும். மனத்தகத்தான், இறைவன் எங்கே இருக்கிறான்? என் மனத்தின் அகத்தான். அந்த சொல் இது சொல்லும்போதே ஒரு சுவை இருக்கும். மனத்தகத்தான், தலைமேலான், வாக்கின் உள்ளான். 3 இடம் சொல்லிட்டார். மனத்தகத்தான், தலைமேலான், வாக்கின் உள்ளான், வாயார தன் அடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான். சுவாமி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் சொல்கிறோமா இல்லையா? தமிழன் என்று ஒரு இனம் உண்டு பேசுகிறோமா இல்லையா? அந்த மாதிரி சாமி என்ன இனமையா? தொண்டர் இனத்தகத்தான். தொண்டரோடு தொண்டராக இருக்கிற சாமி அவர் நீங்கள் வேறு நான் வேறு நினைக்கிறாள் இல்லை. எப்படி நினைக்கிறாராம்? ஓ நம்மாலியா அவர் அப்படின்னு தொண்டர்கள் கருதுவாங்க. தொண்டரை இறைவன் நம்மால்னு அவரும் கருதுவார். அதனால தான் தொண்டர் இனத்தகத்தான். அப்படிப்பட்ட பெருமான் இமையவர் சிரத்திற்கு மேலானவர். அவர் இமையவருக்கு எளிதில் கிடைக்கிற ஆள் இல்லை. ஆக மனத்தகத்தான், தலைமேலான், வாக்கின் உள்ளான்,
வாயார பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமயபதம் சிரத்தின் மேலான் 7 அண்டத்து அப்பாலான். இப்பால் 7 அண்டத்துக்கு அந்த பக்கம் இருக்கிறான். அதே அந்த பெருமான் இங்கே இப்போ எப்படி இருக்கிறான்? இப்பாலான். இப்பால் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டால், அந்த பெருமான், அந்த கருணையுடைய அந்த பெருமான் எப்படி இருக்கிறான் அப்படிங்கும்போது, இப்பால் செம்பொன் புனத்தகத்தான். நாம் பார்க்கக்கூடிய தங்கத்தில் இருக்கிற செம்பொன் புனத்தகத்தான். நறும் கொன்றை போதின் உள்ளான். கொன்றை பூவுக்குள்ளே இருக்கிறான், தங்கத்துக்குள்ளே இருக்கிறான், கொன்றை பூவுக்குள்ளே இருக்கிறான். அது மட்டுமல்ல, அந்த பெருமான் இங்கே மட்டுமா இருக்கிற நறுங்கொன்றை போதின் உள்ளான். பொறுப்பிடையான். பொறுப்புனா மலை. நம்ம எத்தனை மலை பார்க்குறோம் இன்றைக்கி? ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு மலை இருக்குது. அந்த மலையெல்லாம் பெருமானுடைய இருப்பிடமாக நாம் பார்க்குறோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா வெள்ளியங்கிரி மலை இருக்கிறது, கைலாய மலை இருக்கிறது, எத்தனை சதுரகிரி மலை இருக்கிறது. அப்படி நீங்கள் பார்க்கக்கூடிய அச்சிரப்பாக்கத்தில் ஒரு மலை இருக்கிறது, அங்கே சாமி இருக்கிறாரு. எங்கெல்லாம் மலை, கழுக்குன்றத்தில் மலை மேலே தான் இருக்கிறாரு. இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா மலை மீதெல்லாம் பெருமானை பார்க்க முடியும். அதனால் இங்கே சொன்னார், அவர் யார் அப்படின்னு கேட்டால், செம்பொன் புனத்தகத்தான் நறுங்கொன்றை போதினுள்ளான் பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காற்றினுள்ளான் கணத்தகத்தான் கைலாயத்து உச்சியுள்ளான். அவன் யார்? அவர் காலத்தியான். கைலாயத்து உச்சியுள்ளான் காலத்தியான். அவன் என் கண்ணுலானி அப்படின்னு அந்த பாட்டை பாடிச்சிங்கன்னா, என் சுவாமி எங்கே இருக்கிறார்? என் நெஞ்சில் இருக்கிறாரு, என் தலைமையில் இருக்கிறாரு, என் வாக்கில் இருக்கிறாரு. அட போயா, என் கண்ணுக்குள்ளே இருக்கிறாரியா. எப்படி அனுபவிக்கிறார் திருநாவுக்கரசு பெருமான் அப்படின்னு நாம் நினச்சி பார்க்கணும். காலத்தியானவன் என் கண்ணுலானி. எவ்வளவு ஆழமான குறிப்பு இந்த பதிகத்தில் காணப்படுகிறது என்பதை பாராயணம் செய்யும்போது அனுபவித்து பார்க்கணும். அப்படி ஒரு குறிப்பு தான் எடுத்துக்கொண்டார் சேக்கிழார். ஒரே ஒரு சொல்லாட்சி மட்டும் எடுத்துக்க, என் கண்ணுலான் எனும் திருத்தாண்டகம் நவின்றார்னர். சரி, இப்போ பெருமானுக்கு முன்னே வந்துட்டார், மலை மேலே இருக்கிறாரு. அப்படியே காலத்தின் நாதனை பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் தன் கண்ணில் பார்க்குறார். கண்ணுக்குள்ளே இருக்கிற சாமி தான் அங்கே பார்க்குறார், இங்கே இருக்கிறவர் தான் அங்கே பார்க்குறார். இங்கே நெஞ்சுக்குள்ளே இருப்பவரை தான், தலைமையில் இருப்பவர் தான் அங்கே காலத்தின் நாதனாக பார்க்கிறார். சரி, அப்படி பார்க்கும்போது கூடவே அவருக்கு ஒரு காட்சியும் நிகழ்கிறது. என்ன காட்சி? அடுத்த பாட்டு சொல்ல பாருங்கள். மலை சிகர சிகாமணியின் மருங்கு உற முன்னே நிற்கும். மலை சிகர சிகாமணியின் மருங்குற முன்னே நிற்கும் சிலை தடக்கை கண்ணப்பரு திருப்பாதம் சேர்ந்து இறஞ்சி அலைத்து விழும் கண் அருவி ஆகத்து பாய்ந்து இழிய தலை குவித்த கையினராய் தாழ்ந்து புறம் பொந்தணைந்தார். ஒரு குறிப்பு என்னன்னு கேட்டால், காலத்திநாதனை அப்பர் பெருமான் வணங்குகிறார். வணங்கும்போது காலத்தியார் மட்டும் தெரியல, கூடவே கண்ணப்பரும் தெரிஞ்சாராம். இப்போ நமக்கு எப்படியாவது எங்கேயாவது தெரியுதான்னு பாருங்க. வாய்ப்பு இருந்தால் நாளைக்கு கூட புரட்டு போய் காலத்திநாதரை பார்ப்போம். கண்ணப்பரு தெரிகிறாரா? காணலையே நமக்கு. சரி, அங்கே தான் தெரியலன்னு சொல்கிறோம், பரவாயில்ல. எங்கெங்கெல்லாம் நாயன்மார்கள் இறைவனோடு கலந்தார்கள் என்று நம்ம சில குறிப்புகளை பார்க்குறோமோ அந்த கோயிலுக்கெல்லாம் போவோமே. நமக்கு தெரிஞ்ச இடம் தில்லை. மாணிக்கவாசர் என்ன ஆனார்? சிவபெருமானோடு கலந்துட்டாருன்னு படிக்கிறோம். சரி, நடராசரை பார்க்கும்போது மாணிக்கவாசர் என்னைக்காவது தெரிஞ்சிருக்காரா? தெரிஞ்ச மாதிரியே தெரியல. அவரே தெரிய மாட்டேங்கிறாரியா, அப்புறம் எங்கேயா நான் போய் அப்படின்ல நம்ம பார்க்குறோம். ஏன்னா நமக்கு இன்னும் அந்த உள்ளம், அந்த திருநாளை போவார் அந்த திருமேனியில் தான் கலந்தார். சேக்கிழார் பெருமான் அதில் தான் கலந்தார்.
கோச்செங்கச்சோழர் அங்கே தான் கலந்தார், மாணிக்கவாசகர் அங்கே தான் கலந்தார். இத்துணை பெருமக்கள் அந்த தில்லை கூத்தன்கிட்ட போய் கலந்துருக்கிறாங்க. ஒருத்தர் கூட நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம அறிவு அவ்வளவுதான், வேறொன்றும் இல்லை. அப்போ அந்த அன்பு வயப்படுகிற பொழுது புலனாகின்ற காட்சி அது அன்பு வயப்பட்டால் தான் தெரியுமே அன்றி அன்பு வயப்படாமல் அந்த காட்சி நமக்கு புலனாவது இல்லை. இவர்கள் அருள் வயப்பட்டு அன்பு நிலையில் நிற்கிறதுனால காலத்தினாதனை காணும் போதே வில் ஏந்தி நிற்கக்கூடிய கண்ணப்பரையும் காணுகிறார். சொல்றார் பாருங்க, மலை சிகர சிகாமணியின் மருங்குற முன்னே நிற்கும் சிலை தடக்கை கண்ணப்பர் திருப்பாதம் சேர்ந்து இறைஞ்சி கண்ணப்பர் திருவடியும் சேர்த்தி வணங்கிக்கிட்டாராம். இந்த வணக்கம் இவருக்கு மட்டும் இந்த காட்சி இல்லை, பின்னாடி ஞானசம்பந்தர் வரப்போகிறார், அவரும் கண்ணப்பரையும் சேர்த்து தான் வணங்கினார். பின்னாடி நம்பி ஆரூரை வரப்போகிறார் காலத்திக்கு, அவரும் கண்ணப்பரை சேர்த்து தான் வணங்கினார். மூவர் பெருமக்களுக்கும் காலத்தியை காணும்போது கண்ணப்பர் புலப்பட்டார், நமக்கு புலப்படவில்லை. நம்மளுடைய நிலைமை என்னன்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். சரி, அப்போ கண்ணப்பரை சேர்ந்து இறைஞ்சி அலைத்து விழும் கண் அருவி ஆகத்து பாய்ந்து இழிய. ஆகம் அப்படின்னு உடம்பு, கண்ணில் கொட்டுகிற கண்ணீர் அருவி உடம்பை பூரா நினச்சிருச்சான். ஆகத்து இழியனர், அப்படியே கண்ணீர் பாய்ந்து இப்படி கீழே இறங்குது, உடம்பை பூரா நினச்சிருச்சு. ஆகத்து பாய்ந்து இழிய தலை குவித்த கையினராய். அப்படி பெருமானை வணங்கும்போது கை எங்கே இருக்குது, தலைக்கு மேலே வச்சு வணங்குறார். தலை குவித்த கையினராய் தாழ்ந்து புறம் போந்து ஒருவாறு அப்படியே மெல்ல வெளியே வந்தாராம். வெளியே வந்து அந்த பெருமானுக்குரிய பணிகள் பலவற்றை செய்கிறார். சேநிலவு திருமலையில் திருப்பணியாயின செய்து தானுவினை அம்மலை மேல் தாழ் பணிந்த குறிப்பினால் பேணி திரு கைலை மலை விற்றிருந்த பெரும் கோலம் காணும் அது காதலித்தார் கலை வாய்மை காவலனார். இப்போ அங்கே தங்கி இருக்கிறார். காலங்கள் தோறும் வந்து காலத்தினாதனை வணங்குகிறார். அப்படி வணங்குகிற பொழுது சேநிலவு திருமலை, இங்கே சேநிலவு திருமலை காலத்தி மலை, திருப்பணியாயின செய்து, உழவாரமும் தேவாரம் ரெண்டுமே அவருக்கு பணி தான், ரெண்டு பணியும் செய்து தானுவினை, தானுவே, தானு அப்படின்னா தூண் என்று பொருள். பெருமான் நெருப்பு தூணாக நின்றார். தானுவே சிவனே அப்படின்னு திரு இசைப்பா, திருவாசகம் பல இடங்களில் பெருமானை தானுவே என்று சொல்லால் குறிப்பாங்க. எனவே தானு என்ற சொல்லுக்கு தூண் என்று பொருள். இறைவன் நெருப்பு வடிவாகமாக தூணாக நின்றார். அடிமுடி காண முடியாதவாறு நெருப்பு தூணாக நின்ற பெருமான் என்பது பெருமக்களுடைய குறிப்பில் காணப்படுவதனால தானுவினை அம்மலை மேல் தாழ் பணிந்து, அந்த பெருமானுடைய திருவடியை பணிந்து, அந்த பணிந்ததனால் உள்ளத்தில் ஏற்பட்ட குறிப்பு, அது குறிப்பு பாருங்கள், பணிந்த குறிப்பினால் காலத்தினாதரை வணங்கிய போது நம்முடைய திருநாவுக்கரசின் பெருமானுடைய நெஞ்சத்தில் கைலாயநாதனை காண வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறது. அதான் சொன்னார், குறிப்பினால், தாழ் பணிந்த குறிப்பினால் பேணி திருக்கையிலை மலை வீற்றிருந்த பெருங்கோலம் காணுமது காதலித்தார். பெருமானே, கையிலையில் இருக்கிற கோலத்தை காணணுமையா சாமி, கையிலையை காணணும், கையிலையை காணணும் என்ற எண்ணம் காலத்தினாதனை பணிந்த பொழுது திருநாவுக்கரசருடைய உள்ளத்தில் எழுந்தது. இதை நம்ம சிந்திக்கும்போது தான் காலத்தி மலைக்கும் கைலாயத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது என்பது புலப்படுகிறது. இந்த காலத்தி மலைக்கு முதலாக வந்தவர் மூவரில் அப்புறம் தான் முன்னாடி வரார். இப்போ இங்கே வந்தவருக்கு கைலாயம் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறது, திருவருள் உணர்த்தியது. எனவே பயணம் தொடங்கினார்.
கைலாயம் வரைக்கும் நடந்து போகிறார். இப்போ நீ அதுதான் பார்க்க போகிறோம். அவருடைய அடுத்த இது கைலாயம் நோக்கிய பயணம். இதே காலத்தி மலைக்கு திருநாவுக்கரசருக்கு பிறகு திருஞான சம்பந்தர் வரப்போகிறார். வந்து கண்ணப்பரையும் காலத்திநாதனையும் வணங்கி கொண்டிருக்கிற காலத்தில் அவருக்கு வடநாட்டில் இருக்கிற திருத்தலங்களுடைய காட்சிகள் அவருக்கு புலனாகியது. ஆனால் ஞானசம்பந்தர் வடநாட்டை நோக்கி போகலை. என்ன பண்ணார்? காலத்தியில் இருந்துக்கிட்டே வடநாட்டு தலங்கள்லாம் பாடினார். கேதாரம், கைலாயம், ஸ்ரீசைலம், அநேக தங்காவதம் என்று வடநாட்டு தலங்கள் பலவற்றை காலத்தியில் இருந்துதான் திருஞான சம்பந்த பெருந்தகை பதிகம் அருளினார், சென்று பாடவில்லை. சரி, இவர் தான் எப்படின்னா பின் வந்தார். ஒரு 200 ஆண்டுகள் கழித்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அவரும் காலத்திக்கு வந்த பிறகு வடநாட்டுக்கெல்லாம் போகலை. ஆனால் காலத்தில் இருந்து தான் திரு கேதாரம் பாடினார், ஸ்ரீசைலம் பாடியிருக்கிறாரு. அவருடைய வரலாற்றில் பார்க்கும்போது சில குறிப்பிட்ட தலங்கள் காலத்தில் இருந்து தான் அவர் பாடியிருக்கிறார். அப்போ மூவர் பெருமக்கள் வரலாற்றிலும் காலத்திக்கு வந்தபோது கைலாயத்தின் நினைவு வருகிறது. அதில் ஒருவர் மட்டும்தான் கைலாய நோக்கி நடந்து போனார். ஏனைய இரு பெருமக்களும் நடந்தெல்லாம் போகலை, இருக்கிற இடத்திலேயே நின்று விட்டார்கள். ஏன்? சிவபெருமானத்தான் கேட்கும் இல்லையா? அப்படின்னு ஒரு நம்ம சமாதானம் ஆகணும்னா ஒரு கருத்து. ஏன்? திருநாவுக்கரசு பெருமான் அவ்வளோ தூரம் சிரமப்பட்டு போனார். அவரை நீ போப்பா அங்கேயே நான் காட்சி கொடுக்க திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. அதனால் அப்பர் வழியில் நாம் ஏன் போவானே, அவருக்கே காட்சி கொடுக்கணும், இங்கே தானே காட்சி கொடுத்தாரு, நாம் போனாலும் நம்மளை திருப்பி தான் அனுப்புவார், பேசாமல் நம்ம இங்கிருந்தே பாடிடலாம் அப்படின்னு பாடிட்டாங்களோ இருக்கலாம். சிந்திக்கிறது காசா பணமா என்ன, சிந்திக்க வேண்டியது தானே. அப்படி ஒரு சிந்தனை இல்லைங்களா? அப்படி நாம் சிந்திக்கிறோம். ஆனால் ஞானசம்பந்தர் ஏன் போகலை என்பதுக்கு சேக்கிழார் பெருமான் ஒரு காரணம் சொல்லியிருக்கிறார். அது எப்போ பார்க்கலாம்? அவர் வரலாறு வரும்போது பார்ப்போம் இல்லையா? எப்போ சார் வரும்? மெல்ல வரும், அவ்வளோதான். எப்போ வருதோ அன்னைக்கு பார்ப்போம். சரிங்களா? எனவே காலத்திற்கும் கைலாயத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. அதனால தான் கண்ணப்பர் கைலை பாதி காலத்தி பாதி என்று திருப்பதிகம் அருளியிருக்கிறார். இது குறிப்புகள் வைத்து கொள்ளுங்க. சரி, இப்போ யாருக்காவது கைலாயம் போகணும்னு தோணுச்சுன்னா காலத்திநாதரை போய் கும்பிடுங்க. சாமி கொஞ்சம் அருள் செய்யுங்க பெருமானே, எங்கள் பெருமக்கள்லாம் உன்னை பார்த்த பிறகு தான் கைலாயம் போகணும் நினச்சாங்க. நானும் அந்த நினைப்பில் தான் உன்னை பார்க்க வந்திருக்கிறேன். இந்த பாஸ்போர்ட்டு விசா இந்த கொஞ்சம் பார்த்தெல்லாம் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துரு சாமி அப்படின்னு போய் காலத்திநாதரை வணங்குங்க. வாய்ப்பு உங்களுக்கு திருவருள் கூட்டட்டும். சரிங்களா? சரி, ஆக இப்போ கைலாயத்தை நோக்கி புறப்பட வேண்டும் என்ற எண்ணம் அவர் நெஞ்சத்தில் எழுகிறது. காணும் அது காதலித்தார், அந்த விருப்பம் மேலோங்கி நிற்கிறது. எனவே யார்? கலை வாய்மை காவலனார். கலை என்று சொல்லக்கூடியவற்றுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர். அதனால தான் அலையில் கலைத்துறை தழைப்ப அருந்தவத்தோர் நெறி வாழ திருவாமூரில் வந்து அவதரித்தார். அவதாரத்தின் நோக்கம் சொல்கிற இடத்துல சொன்னார், திலகவதியார் பிறந்து சில முறை ஆண்டு அகன்றதன் பின் மலரும் கதிரவன் போல் அவதாரம் செய்தார்னு சொல்கிற இடத்துல அங்கே சொன்னார், கலை அப்படிங்கும்போது கலை வளருவதற்காக அருந்தவத்தோர் நெறி வாழ திலகவதியார் பிறந்து சில முறை ஆண்டு அகன்றதன் பின் என்று தொடக்கத்திலேயே குறிப்பு தந்திருக்கிறார். ஆனால் கலை வாய்மை காவலனார். காவலர் அப்படின்னா தலைவர் என்று பொருள். புகழி காவலர் அப்படின்னு சொல்லுவாங்க. மன்னனை காவலன் என்று சொல்வதுண்டு. ஏன்? மன்னன் தான் மக்களுடைய தலைவன் என்பதனால. எனவே காவலன் தலைவன் என்று சொல்வது. எனவே கலை வாய்மை காவலனார்னர். அங்கன் மாமலை மேல் மருந்தை, அங்கன் மாமலை மேல் மருந்தை வணங்கியார் அருளால்
மிக பொங்கு காதலின் உத்திர திசை மேல் விருப்பொடு போதுவார் துங்க மால்வரை கான் ஆறு தொடர்ந்த நாடு கடந்ததன் பின் செங்கன்மால் விடை அண்ணல் மேவு திருப்பருப்பதம் எய்தினார். நம்முடைய நாவுக்கரசு பெருந்தகை எங்கே வருகிறார் அப்படின்னு கேட்டால் இதில் குறிப்பு தராரு. அவர் வருகிற பொழுது வடநாட்டு தலங்களை வணங்குகிற அந்த நிலையில் இப்போ எங்கே வந்தான ஸ்ரீசைலம் என்கிற தலத்துக்கு வந்ததாக குறிப்பு தருகிறார் நம்முடைய சேக்கிழார் பெருமான். பாருங்கள், அங்கன் மாமலை மேல் மருந்தை, மலை மேல் இருக்கிற பெருமானை மருந்து சிவக்கொழுந்து என்று போற்றுவது இயல்பு. அதனால் மலைமேல் மருந்தை வணங்கி ஆரருள், வணங்கி ஆறு அப்படின்னார். ஆக வணங்கி ஆரருளால் அப்படின்ற பெருமானுடைய திருவரு கருணையினால அருளால் மிக பொங்கு காதலின் உத்திர திசை, உத்திரன வடக்கு திசை, உத்திர திசை நோக்கி போகிறாராம். உத்திர திசை மேல் விருப்பொடு போதுவார், காலத்தி மலையிலிருந்து வடக்கு நோக்கி பயணம் மேற்கொள்கிறார். அப்படி போகும்போது எங்கே வந்தார் அப்படின்னார், பேணி அந்த மெல்ல செல்லும் அந்த வழியில் போகும்போது பெரும் பெரும் மலைகளை கடந்தார். துங்க மால் வரை காட்டு ஆறுகள், எனவே கான் ஆறு இதெல்லாம் கடக்கிறார். துங்க மால் வரை காணி ஆறு தொடர்ந்த நாடு கடந்ததன் பின், இன்னைக்கு வேறு அப்போல்லாம் அன்றைக்கி தமிழகம் மாலவம் என்று வேறு வேறு பெயர்கள் இருக்கும் அன்றைய காலத்தில். அதனால் இந்த பகுதியை கடந்து வேறொரு பகுதிக்கு வந்துட்டார். அந்த நாட்டுக்குள்ளே வந்த பிறகு ஸ்ரீசைலம் என்று போற்ற பிறகு திருப்பருப்பதத்துக்கு வந்தார். அங்கே ஒரு திருப்பதிகம், அப்பருடைய பதிகம் 4ஆம் திருமுறை ஒரு பதிகம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் திருப்பதிகத்தை பெருமானை நோக்கி பாடி வழிபாடு பண்ணுறார். மானவிஞ்சயர் வான நாடர்கள் வான் இயக்கர்கள் சித்தர்கள் கான கிண்ணரர் பன்னகா அதிபர் காமசாரிகளே முதல் ஞான மூனிகள் நாளும் நம்பரை வந்து இறைஞ்சி நலம் பெறும் தானமான திருச்சிலம்பை வணங்கி வண்டமிழ் சாற்றினார். நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் இந்த திருப்பருப்பதம் அப்படின்னு தமிழில் அந்த மலைக்கு பேர். அதுக்கு மலை என்பதற்கு வேறு பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லக்கூடிய சிலம்பு அப்படின்னாலும் மலைன்னு பேர், சிலம்புனாலும் மலை என்று பெயர். அது சொல்கிறாரு, மான விஞ்சயர், அதாவது இந்த ஸ்ரீசைலம் என்கிற திருப்பதத்தை யாரெல்லாம் வந்து வணங்குகிறார்னு ஒரு பட்டியல் போட்டு தரார். விஞ்சையர்கள் இங்கே சொல்லப்படுவதெல்லாம் தேவ சாதியை சார்ந்தவர்கள். நீங்கள் சித்தியார் படிச்சிங்கன்னா தெரியும், வான் அவரும் மண்மேல் வந்து அரந்தனை அச்சிப்பெரும்பர், மானிடப் பிறவி தானும் வகுத்தது மணவாக்கு காயம் ஆனிடத்து ஐந்தாடும் அரண்பணிக்காக அன்றோ வானிடத்தவரும் மண்மேல் வந்து அரந்தனை அச்சிப்பர். எங்கிருந்து? தேவ உலகத்திலிருந்து கீழே இறங்கி வந்து சாமியை பூசிக்கிறானா. நாம் பக்கத்திலே இருக்கிறோம், போகிறதில்லை அப்படின்னு நான் சொல்லலை. அருணந்தி சம்சா ஊனெடுத்து உடலும் ஊமர் ஒன்றையும் உணரார் அந்தோன்னார். தடுக்கி விழுந்தால் சிவாலயம் அத்தனை கோயில் இருக்குது, கோயிலுக்குள்ளேயே போகிறதில்ல. அவங்கெல்லாம் மேலேருந்து கீழே இறங்கி வரான், எங்கே சாமியை வணங்கணும் சாமியை வணங்கணும் என்று தேவர்களெல்லாம் மண் மீது வந்து இறைவனை பூசிக்கிறாங்க. மண்ணிலேயே இருக்கிற நமக்கு பூசிக்கிற அறிவு வரமாட்டேங்குது. என்னத்தை சொல்கிறது? இந்த பாட்டை தான் சொல்ல, வானிடத்தவரும் மண்மேல் வந்து அரந்தனை அர்ச்சிப்பர் ஊனெடுத்து உழலும் ஊமர்னர். ஏன் வாயிருந்து தேவாரம் பாடலைன்னா ஊமைன்னு தான் அர்த்தம். ஊனெடுத்து உழலும் ஊமர் ஒன்றையும் உணரார் அந்தோ, என்னத்தையா சொல்கிறது அப்படின்னு வருத்தப்படுகிறார் அருணந்தி சிவம். எனவே யாரெல்லாம் வணங்குனாங்கனர், மான விஞ்சையர், விஞ்சையர்கள்னு பேர்.
வான நாடர்கள், அதுக்கப்புறம் இயக்கர்கள், இதெல்லாம் அவங்களுடைய வேறு வேறு பிரிவு. இயக்கர்கள், சித்தர்கள், அப்புறம் கான கிண்ணறர், பாட்டு பாடக்கூடிய கிண்ணற, இசைக்கருவியோடு சேர்ந்து பாடுபவர் கிண்ணறர், பன்னகாபதிவர், ஆக அதிபர் என்ற வகையில் பன்னகாபதிவர் என்று சொல்லக்கூடிய அவர்கள். காமசாரிகள், காமசாரினா இடத்துக்கு விரும்பிய நேரம் தன் உடம்பை மறைச்சிக்கிட்டு அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. அப்படி ஒரு அந்த சித்துகள்லாம் பெற்று இருக்கக்கூடியவர்கள். எனவே காமசாரிகளே முதல். ஞான மூனிகள், ஞானம் உடையவர்கள். மோனிகள்னர், மௌனம்னு சொல்லாமல் மோனினர். ஏன்? மௌனம் என்றால் பேசா இருப்பது அப்படின்னு அர்த்தம். பேச வேண்டியதில்லை, ஆனால் கையில் செய்கை காட்டலாம், பேப்பரில் எழுதி காட்டலாம், அதெல்லாம் செஞ்சால் அது பேர் மௌனம் என்று பெயர். பேசலாம் மாட்டார், செய்கையும் காட்ட மாட்டார், அப்படின்னா அது பேர் மௌனம் என்று பெயர். மௌனம் என்றால் எந்த செய்கையும் காட்டக்கூடாது. இது வேணுமா அப்படின்னா மௌனங்கிற பேர் தான் அடங்கும். தலையை ஆட்டவே கூடாது. வேணுமா வேண்டாமா, என்னையா சொல்கிறாரு அவர், உண்டு மின்னி இல்லை எண்ணின் மாதிரி கம்முனே இருக்கிறாரு. நாம் என்ன கொடுக்கறதா வேண்டாமா, கொடுக்குறதா சரி அப்படின்னு அவர் என்ன நினச்சிவார், கொடுத்தா சாப்பிடுவோம், கொடுக்கலாம் விட்டுடுவோம். அது அந்த நிலை அவங்களுக்கு. எனவே செய்கை கூட காட்டாத நிலைக்கு பெயர் மௌனம் என்று பெயர். செய்கை காட்டிட்டு பேசாமல் இருந்தால் மௌனம்னு பேர். இது ரெண்டுக்குள்ள வேறுபாடு. எனவே இங்கே சொன்னார், அந்த ஞான மோனிகள் நாளும் அவங்களாம் எப்போ வந்து வணங்குவாங்க, ஒவ்வொரு நாளும் வந்து வணங்குறாங்களாம் தேவர்கள். நாமெல்லாம் என்றைக்காவது ஒரு நாள் போய் தானே கும்பிடுவோம். பிறந்த நாள், கல்யாண நாள், தேய்பிறை அஷ்டமி, இன்றைக்கி பௌர்ணமி, அப்படி நினைத்தானே சாமி கும்பிடவே போகிறோம். எல்லா நாளும் கும்பிட்டா அது போய் அந்த சாமி போய் எல்லா நாளும் எதுக்கு தான் பார்க்குறேன்னு தெரியல. எல்லா நாளும் தான் சாப்பிட்றோம், ஒரு நாள் சாப்பிடாம விட வேண்டியது தானே. சாப்பிடாமல் இருக்க முடியுமா என்ன? சாப்பிட்டு தானே ஆக முடியும். அந்த மாதிரி இறைவனை காணுதல் அன்பின் வெளிப்பாடு. அது அன்பு வயப்பட்டவங்களுக்கு தான் புரியும், மற்றவங்களுக்கு புரியக்கூடிய ஒன்று அல்ல. எனவே நமக்கு பெருமானை நாளும் தொழ வேண்டும். அதனால் சொன்னார், நாளும் நம்பரை வந்து இறைஞ்சி நலம் பெறும் தானம், தானம்னா இடம், தானமான அந்த திருச்சிலம்பு, திருப்பருப்பதம் இருப்பாங்க, திருச்சிலம்பு, சிலம்புனா மலை, திருப்பருப்பதம் வணங்கி வண்டமிழ் சாற்றினார். இதை குறிப்பை நமக்கு தருகிறார். அங்கு அருளிய அந்த திருப்பதிகம் கன்றினார் புறங்கள் மூன்றும் என்ற திருப்பதிகம். இப்பதிகம் பாடிய பிறகு அங்கிருந்து புறப்படுறார். அம்மருங்கு கடந்து போவார் ஆர்கொள் சூல அயில் படை செம்மல் வெண் கையிலை பொறுப்பை நினைந்து எழுந்தார் சிந்தையால் எம்மருங்கும் ஓர் காதலின்றி, எம்மருங்கும் ஓர் காதலின்றி இரண்டு பாலும் வியந்துலோர் கைமருங்கு கணையும், கைமருங்கு கணையும் தெலுங்கு கடந்து கன்னடம் எய்தினார். சொல்லார், நம்முடைய கைலாயம் என்ற ஒன்று மட்டும்தான் அவர் நினைவாகவே இருக்குதான். கைலாயத்தை பார்க்கணும், கைலாயத்தை பார்க்கணும், கைலாயத்தை பார்க்கணும், இதான் அவருடைய நினைவில் இருக்கிறதான். அம்மருங்கு கடந்து போம் அவர், எங்கே பருப்பதத்தை கடந்து செல்லக்கூடிய அவர், மூவிலை சூலமுடைய பெருமான், ஆர்குள் சூல அயிற்படை செம்மல், ஆக சூலம் ஏந்திய பெருமானை, சூலப்படையானை சொன்ன தமிழ் மாலை தேவாரம். அந்த சூலமேந்திய பெருமான வெண் கையிலை பொறுப்பை, கைலாய மலை வெள்ளவெளேர்னு காணப்படுகிற மலை, அதனால் அந்த பொன் கையிலையாக இருக்குது. அதிகாலை வேளையில் பொன்னாக தெரியும், ஏனைய காலங்களில் வெண்மையாக தெரியும். அதனால் வெண் கையிலை பொறுப்பை நினைந்து எழுந்து ஓர் சிந்தையால், அந்த கைலாயம் 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 என்ற சிந்தனையிலேயே நிற்கிதான். அப்படி நின்ற நிலையில் எம் மருங்கும் ஓர் காதலின்றி,
அவருக்கு இந்த பக்கம் பார்க்கணும் அந்த பக்கம் பார்க்கணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரே இலக்கு கைலாயம் 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 என்ற ஒன்றே நினைப்பில் அதை நோக்கி புறப்படுகிறாராம். 2 பாலும் வியந்துலோர் கை மருங்கு அது சொன்னார் அணைய 2 பக்கம் மக்கள் பார்த்து கொண்டு நிற்க அதையெல்லாம் கடந்து தெலுங்கு கடந்து கன்னடம் எய்தினார்னர். அப்போ இந்த காலத்திலேயே அந்த மொழியினுடைய ஆட்சி இருந்திருக்கிறது அப்படிங்கிற குறிப்பை பார்க்குறோம். தெலுங்கு கடந்து கன்னடம் எய்தினார். அந்த குறிப்புகள் நீங்கள் சிந்தனைக்குரிய ஒன்று பார்த்து கொள்ளுங்க. எனவே ஸ்ரீசைலம் இன்றைக்கி ஆந்திர மாநிலத்தில் தான் இருக்குது. அப்போ தெலுங்கு கடந்து அப்புறம் கன்னடம் எய்தினார். அங்கேயா வந்துச்சுன்னார். நீங்கள் மேலே போகும்போது தெலுங்கு கடந்து தான் கர்நாடக மாநிலத்தை கடந்து தான் நீங்கள் மேலே வடநாட்டுக்கு போக முடியும். புவியியல் அமைப்பு அப்படித்தான் இருக்குது. அப்படியே பதிவு செய்கிறார். இயற்கையோடு காட்டும்போது அந்த எல்லைகளும் வரையறை செய்த பகுதியும் செக்கிடாபுரம் நம்ம காட்டுகிறார்னா என்ன காட்சி. இறைவன் அதை கொண்டாந்து அப்படியே அவருக்கு ஸ்க்ரீனில் கொண்டாந்து காட்டியிருக்கணும். இல்லைன்னா இவர் கைலாயம் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கணும். இவர் போயிட்டு வந்ததாக குறிப்பு இல்லை. சேக்கிழாபுரம் கைலாயம் வரைக்கும் போயிட்டு வந்தாரா என்ன? இல்லை. ஆனால் கைலை காட்சி சேக்கிடாருக்கு இறைவன் காட்டுகிறான். அவர் எவ்வளோ தூரம் போனாரோ அது வரைக்கும் அந்த காட்சிகளும் அவருக்கு காட்டப்பட்டன. அதனால் இந்த பதிவு அவர் செய்கிறார். எனவே அந்த வகையில் அதை கடந்து சென்று தெலுங்கு கடந்து கருநாடகம் என்று சொல்லக்கூடிய கன்னடம் என்ற பகுதிக்கு சென்று சேர்கிறார் திருநாவுக்கரசு பெருமான். கருநாடகம் கழிவாக ஏகிய பின் கலந்த வனம் கலந்த கருநாடகம் கழிவாக ஏகிய பின் கலந்த வனங்களும் திருநதித்துறை யாவையும் பயில் சேன் நெடுங்கிரிவட்டையும் பெருநலம் கிளர் நாடும் எண்ணில் பிற்பட வழி செறி பொற்பின்னால் வரு நெடுங்கதிர் கோல் சோலை வரு நெடுங்கதிர் கோல் சோலை மாலவத்தினை நன்னினார். இப்போ நம்முடைய அப்பர் சுவாமிகள் வடநாட்டை நோக்கி பயணத்தை ரொம்ப சுருக்கமாக காட்டார். விரிவாலாம் சொல்லலை. சொல்லார் கருநாடகம் அப்படிங்கிற பகுதி. கன்னடம்னா இல்லைங்களா, கருநாடு கழிவு அப்படின்னார். கருநாடகம் என்கிற அந்த பகுதியை கருநாடம் கழிவாக ஏகிய பின் அதை கடந்த பிறகு எங்கே வந்தார்? கலந்த வனங்களும் நிறைய அடர்ந்த காட்டுப்பகுதி. நீங்கள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த காட்டுப்பகுதியில் கடந்து கொண்டு பல்வேறு நதிகளையும் கடந்தார். நீங்கள் அப்படியே ஒரு இந்திய வரைபடத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டை தாண்டின பிறகு என்னென்ன நதிகள்லாம் இருக்கிறது. காவிரி அப்படின்னு காவிரிக்கு மேலே கோதாவரி, நர்மதை, தபதி, மகாநதி, இப்படி ஒவ்வொரு நதியாக பார்க்கணும். ஆனால் திருநதிகளும் கடந்துனார். ஒவ்வொரு நதியாக கடந்து கடந்து மேலே போனார். மாலவம் என்கிற பகுதிக்கு வருகிறார்னார். எனவே நதிகள் கடந்து சேன் நெடும் கிரிவட்டை. கிரிவட்டை அப்படின்னா ராசப்பாடைன்னு சொல்லுவோம். இன்றைக்கி நம்ம சொன்னோம்னா NH தேசிய நெடுஞ்சாலை. அது மாதிரி அன்னைக்கு இருந்த பெரிய பாதைகளுக்கு வட்டைன்னு பேர். கிரிவட்டையினர் நெடுங்கிரி வட்டையும் அந்த பெரு நதி வடிகளை எல்லாம் கடந்து கொண்டு பெரும் நலம் கிளர் நாடும். இடையில நிறைய ஊர்களாக இருக்குது, வேறு வேறு நாடுகள் இருந்தன. அந்த நாடுகளையெல்லாம் கடந்து கொண்டு அவரெல்லாம் பிற்பட நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் மிக நெருக்கமாக கைலாய நோக்கி போகக்கூடிய அவர் எங்கே வந்தினார்? மாலவத்தினை நன்னினார் அப்படின்னார். அப்போ பல்வேறு வகையான நதிகளை கடந்து மாலவம் அப்படிங்கிற பகுதிக்கு திருநாவுக்கரசு பெருமான் வந்து சேர்கிறார். சேர்ந்த பிறகு அங்கிருந்து அடுத்து அவருடைய பயணம் தொடர்கிறது. நாம் அடுத்த வகுப்பில் அவனுடைய பயணத்தின் தொடர்ச்சியை சிந்திப்போம் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை இறைவன் திருவருளால் இந்த அளவில் நிறைவு செய்கிறோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க
மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஒங்க, நல் தவம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். தென்னாருடைய சிவனி போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, காவாய் கனகத்திரளி போற்றி. ஐந்தெழுத்து பெருவேள்வி. ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் 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 திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, ஒரு சின்ன அறிவிப்பு. வருகிற 8/3/2026 ஞாயிற்றுக்கிழமை காஞ்சி மாநகரில் இருக்கக்கூடிய திரு ஓனகாந்தன் தளி என்று சொல்லக்கூடிய திருத்தலம் திருநெறிய தமிழ் முறைப்படி குடமுழுக்கு விழா நிகழ இருக்கிறது. வாய்ப்பு இருக்கக்கூடிய அன்புகள் அந்த விழாவில் கலந்து கொண்டு ஓனகாந்தேஸ்வருடைய திருவருள் பெற அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். சிவாயனம்.